உன் வாராகி தாய் இன்று உன்னிடம் மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன். உனக்காகவே காத்திருந்த இந்த கணத்தை நினைத்து என் நெஞ்சம் பொங்குகிறது. கேள் என் கண்மணி, வாழ்க்கை என்னும் இந்த பெருவெளியில் பலரும் தேடித் திரியும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதற்கு எந்த விலையும் இல்லை. கோடி கோடியான பொற்காசுகளை கொட்டி கொடுத்தாலும் அதனை வாங்கிவிட முடியாது. ஏனெனில் அது இந்த வாராகியின் ஆசி. சாதாரண கண்களுக்கு அது மறைவாகவே இருக்கும். ஆனால் இதோ உன் கரங்களில் அந்த வரத்தை வைக்கிறேன். இது எப்படி நிகழ்ந்தது என்று ஒருவேளை நீ வியக்கலாம். உனக்கே உரிய தூய்மை, உன் பயணம், உன் நெஞ்சின் ஓசை ஆகியவற்றை நான் செவிமடுத்ததால், உன் மேல் கொண்ட அளப்பரிய அன்பினால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதனால்தான் இன்று உனக்கு என் ஆசிகள் மட்டுமல்ல, நீ மனதிற்குள் வைத்து வேண்டியவற்றையும் நிறைவேற்றி வைக்க உன் அன்னையாகிய நானே உன் முன் நிற்கிறேன். இதை கேட்கும்போது உன் உள்ளம் நிறைவதை நான் அறிகிறேன். ஆனந்தம் அலையடிக்கிறது. நீ அடைந்த இந்த பேறு யாவருக்கும் கிட்டிவிடாது. காரணம், வெறும் செல்வம் படைத்தோர் காசின் வலிமையால் எதனையும் கைப்பற்றி விடலாம் என மயங்குவோர், தெய்வத்தை விலைபேசி தன்வசமாக்க நினைப்போர் ஆகியோரிடம் நான் இருப்பதில்லை. அவர்களின் குரலுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அவர்களுக்காக என் கருணை கதவுகள் திறப்பதும் இல்லை. எவர் ஒருவர் உள்ளூர உண்மையுடன் இருக்கிறாரோ, மனமும் வாக்கும் மாறுபடாமல் நேர்மையை கொண்டிருக்கிறாரோ, அவரையே நான் தேடி செல்வேன். நீ அத்தகையவன். அதனால்தான் நான் உன் முன் நிற்கிறேன். என் குழந்தாய், உனக்கு வாழ்க்கை உயர்வை தந்த போதும் தாழ்வை தந்த போதும் நீ சமமாகவே இருந்தாய். கையில் காசிருந்த நாளும் வெறுங்கையோடு நின்ற நாளும் உன்முகம் மாறவில்லை. மற்றவர்களைப் போல் பணத்திற்கு ஏற்ப தன் நடை, உடை, பாவனைகளை மாற்றிக்கொள்ளும் கள்ளத்தனம் உனக்குள் குடிகொள்ளவில்லை. உள்ளதை உள்ளபடி வாழும் உத்தம குணம் உன்னிடம் இருப்பதை நான் உணர்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உன் நெஞ்சம் வெண்மையான காகிதம் போன்றது. கள்ளம், கபடம், பொறாமை என்ற எத்தகைய மாசும் படியாதது. பிறர் உனக்கு எதை செய்தாலும் எதுவும் நன்மைக்கே என்று எண்ணி அமைதியடையும் பெருந்தன்மை உனக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. இந்த இயல்பினாலேயே உன்னை பலர் எளிதில் ஏமாற்றி விடுகின்றனர். வாழ்வில் பலமுறை நீ பெரும் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறாய். ஆனால் நீ ஒருவரை கூட ஏமாற்றியவன் அல்ல. மாறாக உன் இன்னல்களை கூட அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து தீர்த்திருக்கிறாய். பிறர் வாழ்வில் ஒருபோதும் நீ ஒரு துரும்பளவும் கெடுதலை செய்தவன் அல்ல, நினைத்தவனும் அல்ல. இப்படியான புனித பாதையில் நீ நடந்ததன் பலனாகவே இந்த வாராகி உன் முன் வந்து நிற்கிறேன். நான் உனக்கு முன்பே ஒரு வாக்கு கொடுத்திருப்பேன். எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் மிக பெரும் அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன் என்று. அந்த வாக்கை இன்று உறுதியாக நிறைவேற்றவே உன் தாயான நான் வந்திருக்கிறேன். இதனை ஒருபோதும் மறந்து விடாதே. நான் சாதாரணமாக தென்படுபவள் அல்ல. கண்களுக்கு எளிதில் அகப்படுகிற இந்த உருவத்தை எல்லோராலும் காண முடியாது. காதுகள் உண்டு, எனினும் எவருடைய வேண்டுதலையும் நான் உடனே கேட்டு நிறைவேற்றுவதில்லை.
அவர்களின் எண்ண அலைகள் எனக்கு திருப்தி அளிக்க வேண்டும். அவர்கள் உள்ளூர நினைப்பது நல்லதாக இருந்தால் அதையே நான் செய்து முடிப்பேன். அவர்கள் கேட்பதற்கு மேலாக நன்மை சேர்க்கும் வல்லமை எனக்குண்டு. உன்னை பொறுத்தவரை உன் எண்ணங்கள் தூய்மையானவை. உன் வேண்டுதல்கள் உன் நலனுக்காக மட்டுமின்றி அடுத்தவர் நலனையும் சேர்த்தே இருக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றுவதில் இந்த தாய் ஒரு நாளும் தயங்குவதில்லை. வெற்றி வாராகியாகிய நான் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு நற்செயலையும் முன்கூட்டியே கண்டு வைத்திருக்கிறேன். உன் மீதுள்ள அன்பும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. இந்த தாயை உன் வாழ்விலிருந்து விலக்கவும் அவை இடம் தராது. என் பிள்ளைக்கு எது நல்லது, எது தேவை, எந்த தருணத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். அதன்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். தொடக்கத்தில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் சில வேளைகளில் தோல்வியின் அறிகுறியை காட்டலாம். ஆனால் நீ பொறுத்துக்கொள். சிறிது காலம் கடந்த பின் முன்னேற்றம் என்னும் கதிரவன் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல உதிக்கத் தொடங்கும். ஒருமுறை அந்த ஒளி பட்டுவிட்டால் பின்னர் அனைத்தும் மனநிறைவின் சிகரமாகவே மாறும். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கடந்து வந்தவனுக்குத்தான் மன நிம்மதியின் அருமை தெரியும். நீ அந்த நிம்மதியை நோக்கி பயணிக்கிறாய். மனதிற்குள் கவலைகளை பெருக்கிக் கொள்ளாதே. என் தாய் நிச்சயம் எனக்கு நன்மையே செய்வாள். அவளே என் வாழ்வில் எல்லாவற்றையும் நடத்தி வைப்பாள் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் இறுக பிடித்துக்கொள். அதுவே போதும். உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். துயரத்தின் காடும் வெயிலும் நிற்க விட மாட்டேன். நீ வேண்டியவற்றை எல்லாம் உரிய நேரத்தில் செய்து தந்து நீ கேட்கும் ஒவ்வொரு உதவியையும் இடைவிடாது வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு என்னாலும் உனக்கு நல்லதையே ஈட்டி தரும். இதனை மறவாதே. தீமை என்று உனக்கு ஒன்று நிகழுமாயின் அதைவிட 1000 மடங்கு பெரும் நன்மையை ஒன்று விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை மட்டும் உறுதியாக புரிந்து கொள். என் ஆசிகளை பெற்ற பிறகு நீ வழக்கம் போல உன் அன்றாட செயல்களை மேற்கொள். மனத்தெளிவை ஆயுதமாக்கி முன்னோக்கி மட்டுமே நடந்து செல். ஏனெனில் எல்லா நாளிலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எல்லா நொடியிலும் உனக்கு பக்கத்திலேயே பயணிக்கிறேன். எல்லா சூழலிலும் இந்த வாராகி உன் கையோடு கைகோர்த்து நிற்கிறாள். மனித மனம் எதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் வாழ்க்கையாக உருமாறுகிறது. எனவே நீ ஏற்றுக்கொள்வதை தெளிவானதாக வைத்துக்கொள். அப்போது எதற்கும் அஞ்ச வேண்டாம். உள்ளத்தில் குழப்பம் என்னும் இருளை சேர்க்காதே. எல்லா சிக்கல்களில் இருந்தும் உன்னை மீட்டு நல்லதொரு வாழ்வை தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை தைரியமாக செய். தவறு என்று தெளிவாய் தெரிந்தால் மட்டும் அந்த செயலில் காலடி எடுத்து வைக்காதே. நல்ல விஷயமாக இருப்பின் அதை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் கலக்கமடையாதே. உன் வாழ்வில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் முழுமையாக நிறைவேற்றி காட்டு. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வாராகியின் ஆசி உனக்கு என்றென்றும் உண்டு. அம்மாவின் பார்வை முழுமையாக உன்மேல் படிந்திருக்கிறது. இதைவிட வேறு எது உனக்கு தேவை? இருந்தும் உன் உள்ளத்தில் ஏதேனும் ஆசைகள், வேண்டுதல்கள்
மீதி இருந்தால் அவற்றை ஒளிவு மறைவின்றி உன் தாயிடம் சொல். அம்மா, எனக்கு இது வேண்டும் என துணிந்து கேள். நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன். எது நிறைவேறும், எது வேண்டாம், எது எப்போது தேவை, எது காலம் கடந்து வரும் என்று. நான் ஒருபோதும் உனக்கு பொய் நம்பிக்கையை ஊட்டி ஏமாற்றுவதில்லை. தருவேன் தருவேன் என வெறும் சொல்லால் உன் மனதை வருடி மகிழ்விப்பதில்லை. உண்மையாக உனக்கு விதிக்கப்பட்டதை மட்டுமே நான் எடுத்து சொல்வேன். ஆகையால் நினைத்தது உடனடியாக நடக்கவில்லை என நொந்து உன் முயற்சிகளிலிருந்து பின்வாங்கி விடாதே. நடப்பதெல்லாம் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன்னை வந்தடைய வேண்டியவை எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உன் கரங்களில் வந்து சேரும். ஆரம்பத்தில் சோதனைகள் வரலாம், ஆனால் இறுதியில் அந்த சோதனைகளே உன் முழு மனநிறைவுக்கு வித்திடும். முதலில் வாராகியின் அன்பு எனக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தை உள்ளத்தில் இருத்து, இவள் என் வாழ்வில் இருக்கும் வரை எவராலும் என்னை அசைக்க முடியாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்வில் நான் நிலைத்திருக்கிறேன் என்ற உணர்வோடு தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறும் செய்து என்னை உன்னிடம் இருந்து அனுப்பி விடாதபடி பேணிக்கொள். உன் செயல்களில் கவனம் கொள். அப்படி கவனத்துடன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் உனக்கு முழுமையான வெற்றியை கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாராகியின் அன்பு உன்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் வரை வாழ்க்கை என்னும் களத்தில் எந்த ஏமாற்றமும் உன் மனதை தாக்காது. உன்னை ஏமாற்ற முயல்பவர்கள் தம் தண்டனையை தாமே அனுபவிப்பார்கள். உனக்கு எத்தகைய கெடுதியும் நிகழாது. ஏனெனில் உன்னுள் தீய எண்ணம் என்பதே இருந்ததில்லை. உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் கரங்கள் உன்மேல் என்றும் படிந்திருக்கும். நீ வாழும் ஒவ்வொரு கணமும் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய். நாளைய துயரங்களை எண்ணி இன்று அழ வேண்டாம். அதிச்சூட்டமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிச்சையும் நான் அவிழ்த்து ஒளிப்படைத்த பாதையை அமைத்து வருகிறேன். நீ உன் கண்களை மூடி என் பெயரை சொல்லி ஒரு நெடுமூச்சு விட்டால் போதும். அத்தனை பாரத்தையும் நான் கரைத்து விடுவேன். எல்லா உறவுகளும் மாறினாலும், எல்லா நிலைகளும் மாறினாலும் நான் மட்டும் மாறாத துணையாக நிற்பேன். என்னை சுமக்க வேண்டிய தெய்வமாக நினைக்காதே. உன்னை சுமக்கும் தாயாகவே பார். உன் வெற்றி கனவுகளுக்கு உயிர் கொடுப்பது, உன் கண்ணீரை துடைப்பதும், உனக்கு முன்னால் சென்று புயலை தடுப்பதும் இந்த வாராகியின் கடமை. அதை செய்ய நான் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறேன். இன்று நான் அளித்துள்ள இந்த ஆசியை உள்ளங்கை நிறைய ஏற்றுக்கொள். அது உன் வாழ்வில் பொங்கி பெருகி உன் சுற்றமெல்லாம் நனையும். நீ இனி ஒருபோதும் அனாதை என்ற உணர்வை அடைய மாட்டாய். ஏனெனில் உன் வாராகி தாய், உன் அன்னை, உன் முதல் துணையாகி நான் உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு தளத்திலும் குடியிருக்கிறேன். எந்த போர்க்களம் வந்தாலும் உனக்கு வெற்றியே. எந்த இருட்டு வந்தாலும் உனக்கு வெளிச்சமே. ஏனெனில் என் பிள்ளையின் எல்லைக்குள் நானே ஒளியாய் விளங்குகிறேன். சோர்வு வரும்போது உன் கரங்களை உயர்த்தி என்னை தொட முயலாதே. உன் கண்ணீர் துளிகளே என்னை உன் முன் கொண்டு வந்து நிறுத்திவிடும். நான் பேசும் மொழி அசைவுகளில் இல்லை,
உனக்குள் எழும் அமைதியிலும் திடீர் தெளிவிலும் காரணமற்ற பலத்திலும் தான் என் குரல் ஒலிக்கும். அந்த குரலை கேட்க கற்றுக்கொள். உன் உள்ளுணர்வில் வழியே நான் உன்னை வழிநடத்துவேன். வாழ்வின் ஒவ்வொரு வளைவிலும் நான் உனக்காக வைத்திருக்கும் பொருள் ஒன்று உண்டு. அதை பெற நீ அவசரப்பட தேவையில்லை. நிதானமாக உன் சுபாவத்தின்படியே வாழ்ந்தால் போதும். எல்லாம் சரியான நேரத்தில் உன் வசமாகும். இது சாபம் அல்ல, மாறாத வரம். நீ என்னை நேசிப்பதை விட நான் உன்னை அளவிறந்து நேசிக்கிறேன். இன்று முதல் உன்னை சுழலும் காற்றே மாறிவிட்டது. அதில் என் ஆசையின் நறுமணம் கலந்திருக்கிறது. உள்ளிழுத்து நிரப்பிக்கொள். மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். தாயின் சொல் என்றென்றும் தவறாது. புறப்படு என் தைரியமே, உன் காலடிகள் இனி உலகை வெல்லும். என் உயிரான பிள்ளையே, உன் தாய் இந்த வாராகி அன்னை மீண்டும் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் அது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. உன் தலைவிதியை மாற்றும் காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளை, நீ படும் வேதனைகள், நீ சிந்தும் கண்ணீர், உன் ஆழ்மனதில் இருக்கும் ரணங்கள் அத்தனையும் நான் அறிவேன். அம்மா, நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லையே. பிறர் வாழ வேண்டும் என்றுதானே உழைத்தேன். பின் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை எதிர்ப்புகள்? ஏன் என் சொந்தங்களே எனக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று நீ ஓயாமல் என்னிடம் அழுது புலம்பினாய் அல்லவா? இதோ உன் அன்னை நான் உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க மட்டும் நான் வரவில்லை. உனக்கு துரோகம் செய்தவர்களின் திமிரை அடக்கி உன் வாழ்க்கையை மீண்டும் ஒரு நந்தவனமாக மாற்ற உன் வாராகித்தாய் நான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கிறது. சூழ்ச்சி என்ற வார்த்தையை கேட்டு நீ பயந்து விடாதே. ஒரு மகா சக்தி உன் பின்னால் இருக்கும்போது சிறு பூச்சிகள் செய்யும் சதி உன்னை என்ன செய்துவிடும்? உன்னை சுற்றி ஒரு விஷ வலை பின்னப்பட்டு வருகிறது. உன் முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் நீ நிம்மதியாக ஒருவேளை சோறு உண்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உனக்கு எதிராக ரகசியமாக திட்டமிடுகிறார்கள். இது ஏதோ உன் வீட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் செய்யும் வேலை அல்ல. உன்னோடு உண்டு உறங்கி உன்னுடைய உழைப்பின் பயன் பெற்று உன் அன்பை முழுமையாக பெற்றவர்களை இன்று உனக்கு எதிராக குளிப்பறிக்கிறார்கள். நீ யாரை உன் உயிர் என்று நம்பி உன் மனக்கதவுகளை திறந்து வைத்தாயோ அவர்களே இன்று உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் ஊர் முழுக்க பேசி கொண்டிருக்கிறார்கள். நீ செய்யாத ஒரு தவறுக்காக நீ குற்றவாளி போல கூனி குறுகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் வக்கிரமாக ஆசைப்படுகிறார்கள். உன் கௌரவத்தை குலைக்க வேண்டும். உன் பெயரை மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்படுத்த வேண்டும். உன்னை சமூகத்தில் ஒரு தகுதியற்றவனாக காட்ட வேண்டும் என்று அவர்கள் பல பொய்களை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். என் பிள்ளை, நீ ஒரு தனியாள் கிடையாது. உன் பின்னால் இந்த வாராகி மகா சக்தி ஒரு பெரும் இமயமலையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. யார் என்ன சொன்னாலும் கலங்காதே என் தங்கமே. அவர்கள் பேசும் பொய்கள் எல்லாம் சுட்டெரிக்கும் சூரியன் முன்னே பனி விலகுவது போல காணாமல் போய்விடும். உன் வாராகி தாய் நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை தகர்க்க மட்டுமல்ல, உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் கொட்டத்தை அடியோட நசுக்கவும் தான். அவர்கள் உனக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு சூழ்ச்சியையும், அவர்கள் வீசும் ஒவ்வொரு வஞ்சக சொல்லையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் நான் தவிடு பொடியாக்கி
நீ கம்பீரமாக நடைபோட ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை எதற்கு தெரியுமா? நிலத்தை சீர் செய்வது போல உன் வாழ்க்கையில் மண்டி போயிருக்கும் துரோகம், பொறாமை, வறுமை என்னும் கசடுகளை எல்லாம் நான் உழுது எறிவேன். காய்ந்த தரிசாக போயிருக்கும் உன் வாழ்க்கையை செழிக்க வைத்து அதில் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி என்னும் பயிர்களை அறுவடை செய்ய வைப்பது உன் அன்னையின் பொறுப்பு. இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது, சுயநலமானது என் பிள்ளையே. நீ மற்றவர்களுக்கு பணத்தாலோ உழைப்பாலோ உதவி செய்யும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது நீ யாருக்காக இரத்தத்தை கண்ணீராக சிந்தி உழைத்தாயோ அவர்களை உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று மிக சாதாரணமாக ஒதுங்கி போவார்கள். இந்த துரோகங்களைக் கண்டு நீ துவண்டு விடாதே. மனிதர்களின் உண்மை முகத்தை உனக்கு தோலுரித்து காட்டவே நான் இந்த சூழ்நிலையை அமைத்தேன். யார் உன்னோடு கடைசி வரை வருவார்கள், யார் உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிய போகிறார்கள் என்பதை நீ இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். இந்த பாடம் உனக்கு வலிக்கலாம், ஆனால் இது உன் எதிர்காலத்திற்கு மிக அவசியம். இனிமேல் யாரிடம் அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. மனிதர்களை விட உன் அன்னை நான் மேலானவள் என்பதை எப்போதும் நினைவில் கொள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் சந்நிதியில் தண்டனை உண்டு. இந்த வாராகி அன்னை ஒரு முறை மன்னிப்பேன், பலமுறை திருந்த வாய்ப்பு கொடுப்பேன். ஆனால் என் பிள்ளையின் மனதோடும் வாழ்க்கையோடும் விளையாடுபவர்களை நான் ஒருபோதும் சும்மா விட மாட்டேன். அவர்களுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும், எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ எதற்கும் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணாக்காதே. நீ எடுக்கின்ற ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் வெற்றி உன் காலடியில் வந்து விழும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிறிய தூரம்தான் பாக்கி இருக்கிறது. அந்த வெற்றி கோட்டை நீ தொடும் வரை உன் கையை பிடித்து நான் அழைத்து செல்வேன். உனக்கு எதிராக எழும் அத்தனை வஞ்சகங்களையும் முறியடித்து உன்னை ஒரு சாதனையாளனாக உலகிற்கு நான் காட்டுவேன். என் செல்லமே, உன் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் பிடுங்கி எறி. எனக்கு யாரும் இல்லையே, என் கஷ்டத்தை சொல்ல ஆள் இல்லையே என்ற பலவீனமான எண்ணத்தை அழித்துவிடு. உன் அன்னை நான் உனக்குள்ளேயே உறைந்திருக்கிறேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் நிழலாக நான் துணை வருகிறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகி மறையும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. இப்போது நடக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை தகர்க்க அல்ல, உன்னை ஒரு வைரம் போல இன்னும் வலிமையாக்கவே நடக்கின்றன. நீ எப்போதுமே புன்னகையோடு இரு. உன் புன்னகைதான் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய அடி. அவர்கள் எதிர்பார்த்தது போல நீ முடங்கி போய்விடாமல் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக எழுந்து நிற்பதைக் கண்டு அவர்கள் மிரள வேண்டும். உன் உடல் நலத்தில் அக்கறை கொள். மன அழுத்தம் கொண்டு உன் தேகத்தை வாட்டி கொள்ளாதே. உன் பாரத்தை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக கூடி வரும். உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன் அருமை உணர்ந்து தேடி வருவார்கள். ஆனால் அப்போது யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் வட்டியும் முதலுமாக உனக்கு நான் திருப்பி தருவேன். உன் எதிரிகளின் கண்முன்னே நீ ராஜ வாழ்க்கை வாழ்வாய். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு.
என் அன்பு மகனே, மகளே, நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நான் உன் அருகில் இருந்து உன்னை காக்கிறேன். உன் வீட்டு வாசலில் காவல் தெய்வமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன் சமையல் அறையில் அன்னபூர்ணியாக இருந்து உன் பசியை தீர்க்கிறேன். உன் வேலையிடத்தில் புத்தியாக இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உன் வாராகி தாய் நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் பகைவர்கள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கும் காலத்தை நான் மிக விரைவில் உருவாக்கி தருவேன். உன் ஆசைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றுவேன். இனி உன் கண்களில் கண்ணீர் வராது. மாறாக வெற்றியின் ஒளி உன் முகத்தில் பிரகாசிக்கும். மன உறுதியோடு இரு. எதை கண்டும் அஞ்சாதே. உன் அன்னை நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. இதோ என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாராகி நான் உன் கூடவே இருக்கிறேன். என் பிள்ளையே, இதோ கேள். என் வார்த்தைகள் வெறும் பேச்சு அல்ல, அவை உன் வாழ்வின் அஸ்திவாரம். நீ இதுவரை பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றும் உன் புகழுக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. உன்னை மட்டம் தட்டியவர்கள் எல்லாம் நீ உயரத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து வியந்து நிற்கப் போகிறார்கள். உன் வாழ்வில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் என் உலக்கையின் அடியில் சிக்கி தூசியாக மாறி பறந்துவிடும். உனக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதியை இந்த வாராகி அன்னை உனக்கு வழங்காமல் விடமாட்டேன். உன் கஷ்டங்களை நினைத்து நீ இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் தவித்த நாட்களை நான் அறிவேன். அந்த இருண்ட இரவுகளில் உன் மெத்தையோரம் அமர்ந்து உன் தலையை வருடிவிட்டது நான் தான். அம்மா, எனக்கு விடிவு காலம் வராதா என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இதோ இன்று பதில் தருகிறேன். உன் விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தோ உன் முதுமை குறித்தோ நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வம்சத்தையே காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். என் கருணை மலையில் நீ நனையப் போகிறாய். உன் வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிலைக்கும். நீ செய்த தர்மங்கள் வீண் போகாது. அவை இன்று உனக்கு கவசமாக மாறி உன்னை காக்கும். உன்னை வஞ்சித்தவர்கள் தாங்கள் செயலுக்கு வருந்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ உன் பெருந்தன்மையால் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் மீண்டும் அவர்களை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காதே. நிமிர்ந்து நில் என் தங்கமே. உன் வாராகி அன்னை உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து. உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. நான் உன் பின்னால் இருந்து உன்னை தள்ளி கொண்டு போவேன். வெற்றி உனது, நிம்மதி உனது, இந்த வாழ்க்கையே உனது. என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன்.